2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாகின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள 2312 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடைபெறுகின்றன. இம்முறை நாடளாவிய ரீதியில் 3,33,185 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். அவர்களில் 2,53,390 பாடசாலை விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். 79,795 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் ஆவர். மேலும் உயர்தர பரீட்சை கடமைகளுக்காக சுமார் 25,000 உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை நிலையங்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் நடைபெறவுள்ள பரீட்சைக்கான வினாத்தாள்கள் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பரீட்சை நிலையங்களுக்கும் தேவையான காகிதாதிகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் மொபைல் போன் மற்றும் மின்னணு சாதனங்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை பரீட்சை எழுத தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சாதாரண கடிகாரத்தை அணிவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனினும் ஸ்மார்ட் வாட்ச் அணிவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள நிலையில் வானிலை அறிக்கை தொடர்பில் செய்திகளை செவிமடுக்குமாறும் அவதானத்துடன் செயல்படுமாறும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார்.